நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுரக்காய் வாங்கி வச்சுருக்கோம். சுரக்காயை வச்சு ஒரு ரொட்டி செய்ய போகிறோம். அதுக்கு சுரக்காயை இந்த மாதிரி ஒரு பிஞ்சு காயை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம தொலியை நல்லா சீவிடணும். கேரட்டு சீவுறதுல இப்படி சீவணும். இந்த மாதிரி திரி வச்சுக்கிறோம். நல்லா பூவாக வந்துடும். கோதுமை மாவு போடுறோம் ரொட்டி சுடுறதுக்கு. 1.5 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு சுரக்காய் நம்ம திரி வச்சுருக்கோம். இது உப்பு, இதுக்கு தேவையான அளவு. இது கல் உப்பை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சேன். அது இப்படி ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது அது காரத்துக்கு மிளகாய் 2 மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது மல்லிச்செடி, சீரகம். சீரகம் நம்ம நிறையா போடணும். போட்டால் தான் நமக்கு அதை வெண்ணு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை நான் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். தேங்காய் போடுறோம். தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா போட்டுக்கலாம். போட்டோம்னா ருசியாக இருக்கும். இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம பிணையணும். தண்ணி நம்ம பார்க்காம ஊற்றிடக்கூடாது. சுரக்காயில் தண்ணி நிறையா இருக்கிறதுனால இந்த சுரக்காய் தண்ணியே சரியாக வர அளவுக்கு இருக்கும். காலையினா கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். நான் மாவை பிணைஞ்சிட்டோம். இப்போ ரொட்டி தட்டி போடுறோம். நம்ம இதை வச்சு தட்டலாம். கையில் கல் சுற்றும். ரொம்ப ஒன்றும் இதுக்கு காரம் தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா மிளகாய் பொடி ஏதாவது போடணும்னா போட்டுக்கணும். நான் உரப்பு கம்மியாக தான் போட்டுருக்கேன். இப்போ திருப்பி போட்டு பார்ப்போம். வெந்திருக்கு. திருப்பி போட்டோம்னா நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். நம்ம தீயை குறைச்சி வைக்கணும். ரொம்ப கூட வச்சிட்டோம் அப்படின்னா கருகி போயிடும். நம்ம சின்ன சின்னதாக கட்லெட் மாதிரி சுடுவோம். ஒரு 1/2 கிலோ மாவு கோதுமை மாவு போட்டிங்கன்னா எல்லாம் ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். ஒரு சுரக்காய், பெரிய சுரக்காயை திருப்பி போடுங்க. சுரக்காய் வாங்கும்போது கொஞ்சம் பிஞ்சு காயாக வாங்குங்க. ரொம்ப முட்டைக்காயாக வாங்கினீங்கன்னா அந்த விதை நமக்கு சாப்பிட்ற ஒரு மாதிரி இருக்கும். காய் எந்த அளவுக்கு பிஞ்சாக இருக்கோ அந்த அளவுக்கு வாங்குங்க பார்த்து. நம்ம வடை சுட்டுட்டோம். நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குது. நல்லா அந்த சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வாசமாகவும் இருக்குது. கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா மணமாக நல்லா இருக்குது. சுரக்காய் அதில் போட்ட மாதிரியே தெரியல. ஆனால் உடம்புக்கு சுரக்காய் ரொம்ப நல்லது. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.